முருகப்பெருமானின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், குயவன்குடி, ராமநாதபுரம், கமுதி, முதுகுளத்தூர், பரமக்குடி, திருவாடானை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முருகன் கோவில்களில் அதிகாலை முதல் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். சென்னை குன்றத்தூர் முருகன் கோவிலில் பங்குனி உத்திர விழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி கோவிலின் முகப்பில் 110 கிலோ சந்தனத்தால் முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்குமாறு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கும் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி மோரணிமலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் செட்டியகுளம் விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக புறப்பட்ட பக்தர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து வழிபாடு நடத்தினர். இதேபோல் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி வழிபட்டனர். கோயில் கிரிவல பாதையை சுற்றியிருந்த பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது.